அனைவருக்கும் வணக்கம். இந்த கணக்கை எப்படி எளிய முறையில் சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. 8 பவர் 9 பிளஸ் 8 பவர் 9 பிளஸ் 8 பவர் 9 பிளஸ் 8 பவர் 9 கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எல்லா நம்பர்லையுமே 8 பவர் 9 காமனா இருக்கு. அதை வெளியே எடுத்துருங்க. 8 பவர் 9 இதை வெளியே எடுத்தா இங்க என்ன இருக்கும்? 1 into 8 பவர் 9 எவ்வளவு? 8 பவர் 9 இல்லையா? அப்போ எல்லா இடத்துலையுமே இந்த 1ங்கிறது மறைமுகமா இருக்குது. அப்போ அதை எழுதிக்கோங்க. 1 பிளஸ் 1 பிளஸ் 1 பிளஸ் 1. ஏன்னா எல்லா இடத்துல என்ன பண்ணிட்டோம்? காமனா 8 பவர் 9 வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ என்ன வருது பாருங்க. 8 பவர் 9 into 4. இந்த ரெண்டு பேஸையும் பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு. ஒன்னு 8 இருக்கு, இன்னொன்னு 4 இருக்கு. இது எல்லாத்தையுமே ரெண்டா மாத்துங்க. இப்போ 8 நம்ம ரெண்டு வடிவில் எப்படி எழுதுவோம்? 2 பவர் 3 னா 8 இல்லையா? பவர் ஆல்ரெடி 9 இருக்கு. இன்ட்டு இது 2 ஸ்கொயர். இப்போ இது எப்படி இருக்கு பாருங்க. என்ன ஃபார்மேட்ல இருக்கு? a பவர் m பவர் n இல்லையா? அப்ப என்ன ஆகும்? a பவர் m into n. சோ அப்ப இங்க என்ன வரும் பாருங்க. 2 பவர் 3 into 9 into 2 ஸ்கொயர் இல்லையா? அப்ப 2 பவர் 3 into 9 னா அர்த்தம் 2 பவர் 27 into 2 ஸ்கொயர். அப்ப இத நம்ம எப்படி கூட்டுவோம்? என்ன ஃபார்மட்ல இருக்குது இது? a பவர் m into a பவர் n equal to a பவர் m plus n அப்படிங்கிற ஃபார்மட்ல இருக்கு இல்லையா? அப்ப இத பாருங்க 2 பவர் 27 plus 2 that is equal to 2 power 29. இதுதாங்க சரியான விடை இந்த கணக்குக்கு. இந்த மாதிரியான எளிய முறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, சந்தோஷமான செய்தி. வர தைப்பொங்கலை முன்னிட்டு 14ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு நாளும் தினமும் காலையில் 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நேரடி கணித வகுப்புகள் நடத்துறோம். இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த வகுப்புகள் தேவைப்படும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு நான் செப்பரேட்டா லிங்க் அனுப்பி வைக்கிறேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பயன்பெறணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி.